ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ராகி இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ராகி இடியாப்பத்தோடு நம்ம தேங்காய் பால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாங்க, ராகி இடியாப்பம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு பிசைறதுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு தண்ணியிலே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணியிலே சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா அணில் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மாவை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மாவை எல்லா மாவுமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது போல் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த கொதிச்ச தண்ணியை நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது தாங்க மாவு நல்லா வெந்து வரும். மாவு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ராகி மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான தண்ணி சேர்க்கும்போது மாவு உடனே வெந்து வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலேயே மாவு 3/4 பதம் நல்லா வெந்துடும். ஆவியில் பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான் நம்ம வேக வச்சு எடுப்போம். பாருங்கள், நல்ல தண்ணி சூடாக இருக்குது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அமுத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்ப தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் தடவியாச்சு. இது போல் குழலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இடியாப்ப அச்சு அடியில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம். மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா இது போல் உருட்டிட்டு நம்மளுடைய அச்சு குழலில் வச்சுக்கலாம். இது போல் அச்சா நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இடியாப்பத்துக்கு. முறுக்கு எல்லாமே இதிலே பிழிஞ்சிக்கலாம். நம்ம தேவையான அளவு மாவு வச்சுட்டு இந்த அச்சால் அமுத்தி விட்டிங்கன்னா மாவு பாருங்கள் உள்ளே அமுங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற இதை நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே இறங்கி டைட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டு மெதுவாக மேலால் சுற்றும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதில் நம்ம பிழியறதுக்கு கஷ்டப்பட்டு பிழியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம சுற்றும் போது தானாக பாருங்கள் பூ போல் இடியாப்பம் வருது. இதே மாதிரியே நம்ம 3 இட்லி தட்டுலையும் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி வச்சு கொதிக்க விட்டாச்சு. இதில் நம்ம ரெடியாக பிழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை சேர்த்து எடுத்து வச்சிடலாம். மூணையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு மூடி இப்போ ஒரு 5-10 நிமிஷம் போதுங்க, சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணுற பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்படி கை வச்சோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மெதுவாக ஒரு சில்வர் கலங்கியால் எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும். நம்ம எண்ணெய் தடவிருக்கோம், அதனால் ஒட்டாது. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு.
இதே போல் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ராகி இடியாப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.